தமிழ்நாடு கவர்னருக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இடையில நடந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு. என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10 பில்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாரு. இன்டெஃபினைட் பீரியடா அதுக்கு எந்த முடிவும் தெரிவிக்காம ரிசர்வ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு 14 கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்ஸ்ட்ட முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த 14 கொஸ்டின்ஸ்க்கு சுப்ரீம் கோர்ட் என்னென்ன ஆன்சர் குடுத்தாங்கன்றது ஒரு 3, 4 ஷார்ட்ஸா பார்த்துரும். ஸோ நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நெறைய விஷயங்கள் கேள்விப்படலாம். அது தப்பா கூட இருக்கலாம். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. மறக்காம வெரண்டாயஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட் கேட்ட கேள்விகளுக்கு சுப்ரீம் கோர்ட் தெளிவா பதில் சொல்லிட்டாங்க. ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் தனித்தனி 2 பேர்ல யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கேள்விகள் டிஸ்ப்ளே ஆகுது. ஆன்சர் நான் சொல்றேன். முதல் கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆன்சர் என்னன்னா, ஆர்டிகல் 200 படி கவர்னருக்கு 3 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு மசோதாவுக்கு அவருடைய அசென்ட் அதாவது ஒப்புதலை கொடுக்கிறது. 2வது பவர் என்னன்னா, அந்த பில்லை ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட் உடைய கன்சிடரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். 3வது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒப்புதல் அசென்ட் கொடுக்காம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு திருப்பி அனுப்பிடலாம். ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்டெஃபினிட்டா நீங்க அந்த பில்லுக்கு முடிவு சொல்லாம இருக்கக்கூடாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லயும் பார்த்தீங்கன்னா எந்த டைம் லிமிட்டும் கொடுக்கல. 2வது கேள்விக்கான பதில் ஆர்டிகல் 200ல கொடுக்கப்பட்ட அந்த 3 பவர்ஸுமே கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் ஒரு முடிவு எடுக்கிறப்போ சீஃப் மினிஸ்டரோ இல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி தான் முடிவு எடுக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. 3வது கேள்விக்கான பதில் ஆர்டிகல் 200 படி கவர்னர் அவருடைய பவரை எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருடைய அதிகாரத்து மேல நாம கேஸ் போடலாமா, அதாவது கோர்ட் இன்டர்ஃபர் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கோர்ட் இன்டர்ஃபர் ஆக முடியாது. ஆனால் ஒரு மசோதா அதாவது ஒரு பில்லுக்கான ஒப்புதலை கொடுக்காம நீண்ட காலம் தள்ளி வைத்தார்னா ஜுடிஷியரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மேண்டமஸ் செயற்கட்டளை ஆணை பிறப்பிக்கலாம். அதன் மூலமா நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஒரு பில்லுக்கான முடிவை கொடுக்க முடியுமோ அதுக்கான ஒப்புதல் நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கலாம். யாரு? கோர்ட். மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.